மேஷம். ஆகஸ்ட் மாதம் பலன்களை பார்க்கலாம். 12 ராசி பலன்களில் முதல் ராசியாக மேச ராசி. மேச ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சனி பகவான், 11வது பாவத்தில் ராகு, 4வது பாவத்தில் சூரியன், குரு. இந்த 4வது பாவத்தில் சூரியன், குரு இருக்கிறது உங்களுக்கு பேர், புகழ், பணம், வசதி, பழைய கேஸுகள், பூமி சம்பந்தமான கேஸுகளில் வெற்றி கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். 7 நாட்டு சனி இருந்தாலும் உங்களுக்கு மன தைரியம் உண்டாகும். 4ஆம் பாவத்தில் சூரியன் வரும்போது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லுவேன். பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. 5ஆம் பாவத்தில் கேது, மனதில் உங்கள் வாரிசு பற்றி ரொம்ப அதிகமாக சிந்தனை இருக்கும். என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க, இவங்க லைஃப்பில் செட் ஆவாங்களா, செட் ஆக மாட்டாங்களா. அதே நேரத்தில் மனதில் இந்த சிந்தனை வரும் பொழுது 12ஆம் பாவத்தில் இருக்கின்ற கேது, 12ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுடைய தூக்கத்தை கெடுப்பார். கேது 5ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது சனி 12ல் இருக்கு இல்லையா, தூக்கத்தை கெடுக்கும். சுக்கிர பகவான் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி, நீச்சம் அடைகிறார் 6ஆம் பாவத்தில். பெண்களுடன் உஷாராக பழக்க வேண்டும். ஏதாவது சிக்கலில் போய் காதல் அது இதுன்னு போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். வாழ்க்கையில் சந்தோஷம் குறைஞ்சி விடும். இதான் உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் எங்கேயாவது போய் மாட்டிக்கிறீங்க, அல்பாசையை மனசில் வந்து அப்போ மாட்டிக்கின்னு பிரச்சனை தான். நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீங்க, வியாபாரம் போன வருஷத்துலேருந்து போன மாதத்துலேருந்து இந்த மாதம் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் பேர், புகழ், பணம், வசதி எல்லாமே வந்து சேரும். ஆனால் 12ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது எந்த தொழில் செய்தாலும் அதில் பேப்பர், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, அரசியலில் ரொம்ப விசேஷம் கிடையாது. ஆனால் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டால் நமக்கு மன சந்தோஷம் இருக்கும். வீணாக அலைச்சல் போனீங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெடும், வயிற்று சம்பந்தமான நோய்கள் வரும். சில பேருக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரன் நீச்சம் இருக்கு இல்லையா, அதனால் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளன. கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, சினிமா நாடகத்தில் நடிக்கிறீங்க, பெயிண்டராக, ஓவியராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது இந்த மாதத்துலேருந்து நீங்கள் செய்கிற தொழிலில் பணம் வந்து சேரும். இவ்வளோ நாளாக அலைச்சலாக இருந்தது இல்லையா, இப்போ கொஞ்சம் பணம் வந்து சேரும். உங்களை பாராட்டுவாங்க, ஐயா நல்லா வேலை பண்ணுறாரு, நல்லா பெயிண்ட் பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறாரு, அந்த மாதிரி உங்களை பாராட்டுவாங்க. அதனால் உங்களுக்கு பணம் வந்து சேரும். வேலைக்கு செல்கிற மேஷராசி ஆண், பெண் 2 பேருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆஃபீஸில் சில வேலை செய்யும் பணியாளர்கள், உங்கள் நண்பர்கள் உங்களை பற்றி பாஸ் கிட்ட கொஞ்சம் விரோதமாக பேசுவார்கள். அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஆஃபீஸு. வீட்டில் இருக்கிற அப்பா, அம்மா, வயதானவர் எல்லோருக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏனென்றால் 4ஆம் பாவத்தில் இருக்கிற குரு 12ஆம் பாவத்தில் இருக்கிற சனி பகவானை பார்க்குறது, அதனால் நல்லாவே இருக்கும். ஆனாலும் யாத்திரைக்கு செல்வது, மழை நேரத்தில் படிக்கட்டிலேருந்து இறங்குறது, நதிக்கிட்ட போகும்போதெல்லாம் உஷாராக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா பரிகாரம் பண்ணலாம். பரிகாரம். முதல் பரிகாரமாக நீங்கள் தினமும் அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும். தினம்னா மண்டே டு சாட்டர்டே, திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தண்ணீரை விட வேண்டும். சனிக்கிழமை சாயந்தரம் அந்த அரச மரத்து கீழே ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும். இது முடியலைங்க, அரச மரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஆஞ்சநேயர் கோயில் பண்ணி, ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்றிட்டு ஆஞ்சநேயரை 4 தடவை சுற்றி கொண்டு வந்தால்
இந்த மாதத்தில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். ரிஷப ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் செவ்வாய், ராசியாதிபதி சுக்கிரன் நீச்சம் கன்னி ராசியில், அதனாலும் அது 5ஆம் பாவம். 3ஆம் பாவத்தில் சூரியன் குரு. பாருங்கள், 3ல் குரு இருக்கிறது நல்லது கிடையாது. ஆனால் சூரியனுடன் குரு சேர்வது, அதுவும் 3ஆம் பாவத்தில் சேர்வது பேர் புகழ் கொடுக்கும், வசதி ஏற்படுத்தும், விரோதிகளை குறைக்கும், தைரியத்தை கொடுக்கும். நாம் இந்த வேலையை செய்யலாம். ஏனென்றால் சனி பகவான் நல்ல லாபத்தை கொடுக்குறாரு. அந்த சனிக்கு இப்பொழுது இந்த குரு பகவானுடைய பார்வை கொஞ்சம் இருக்கின்றது என்று சொல்லுவோம். கொஞ்சம் இருக்குது, கொஞ்ச நாளில் இன்னும் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு செலவுகள் கட்டுப்பாடில் இருக்கும், லாபம் வந்து சேரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம், லோக்கல் வியாபாரம் பண்ணுறவங்க லாபத்தை பார்ப்பீங்க, மன சந்தோஷம் இருக்கும். ஆனால் சுக்கிரன் நீச்சம் அடையும் பொழுது வியாபாரிகளுக்கு சரியான நேரத்தில் அந்த வியாபாரம் செய்ய முடியாது. கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். தூங்கிடலாமா, எக்ஸசைஸ் அப்புறம் பண்ணலாமா, உடம்புல சுறுசுறுப்பு குறையும் என்று சொல்லுவேன். அரசியல்வாதியாக இருக்கிறீர்கள். அரசியல்வாதியாக இருக்கும் பொழுது பாருங்கள், ராசிக்கு அதிபதி சுக்கிரன் நீச்சம் அடையும் போது அரசியல்வாதி, அதுவும் 5ஆம் பாவத்தில், தன்னுடைய வாரிசும் வெளியிலிருந்து வர பெண் வாரிசை சரியாக நினைக்க வேண்டும். யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு யாராவது கம்மியாக வயசு இருக்கிற பெண்ணை தொட்டிங்கன்னா அல்லது ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பேர் புகழ் கெடுத்துடும். ஆமாம், இது ரொம்ப உஷார். 5ஆம் பாவத்தில் வருது இல்லையா, கெடுத்துடும், பேரை கெடுத்துடும். உஷாராக இருக்கு. ஆனால் நீங்கள் உஷாராக இருந்தால் பேர் புகழ் வசதி பணம் பதவி எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, நல்ல பணம் வரும், நல்ல வேலை வரும். உங்களுக்கு நீங்கள் செஞ்ச வேலைக்கு விரோதமாக பேசினவர்களும் இந்த மாதம் உங்களிலேருந்து பயப்படுவார்கள். நீங்கள் ஏதாவது சொல்லிடுவீங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் எந்த விரோதமாக பேச மாட்டார்கள். விவசாயிகளுக்கு சுமாரான லாபம் உள்ள மாதம்தான் இந்த மாதம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் சொல்கிறேன், தன்னுடைய நண்பரும் விரோதிகள் யார் என்று குறித்து கவனிக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் வேலை செய்யும் இடத்தில் சில விரோதிகள் உங்களை இறக்கி விடணும்னு காத்து கொண்டு இருக்கிறார்கள். வேலை அதிகமாக இருக்கும். இவருடைய தூண்டலினால் உங்களுக்கு சில நேரம் ஓவர் டைம் எல்லாம் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா, வயதான அண்ணி அப்பா எல்லாருக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்கும். ஏதாவது தெய்வம் கோயில் போகிறதோ அல்லது நம்ம வீட்டுக்கு யாருக்காவது பழைய நண்பர்கள் அல்லது வயதான சொந்தக்காரர்கள் வருவார்கள் என்று சொல்லலாம். அல்லது நீங்கள் யாத்திரை போவீங்க, அந்த மாதிரி ஒரு யோகம். அதனால் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் நல்லா இருப்பீங்க. என்ன பிரச்சனை? பரிகாரம்: வியாழக்கிழமை பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க, மஞ்சா வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, அல்லது வாழை மரத்துக்கு கீழே தீபம் ஏற்றுங்க. அதுவும் இல்லைன்னா அரச மரத்துக்கு கீழே சாயந்தரம் ஒரு தீபம் ஏற்றுங்க. தன்னுடைய குலதெய்வ வழிபாடை செய்ய வேண்டும். இதை செஞ்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்க. ராசியில்
ராசியாதிபதி புதன். 2ஆம் பாவத்தில் சூரியன் குரு. இந்த சூரியன் குரு 2ஆம் பாவத்தில் சேரும் பொழுது மனிதனுக்கு பேர் புகழ் பணம் வசதி எல்லாமே வந்து சேரும். புதன் ராசிக்கு அதிபதி ராசியில் இருக்கும் பொழுது நம்முடைய பவர் ஆஃப் திங்கிங், நம்ம என்ன சிந்தனை பண்ணுறோமோ அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். இதை இப்படி முடிச்சிடலாம், அதை அப்படி முடிச்சிடலாம், இந்த வேலையை இப்படி செஞ்சிடலாம், அந்த தைரியமும் உங்களுக்கு வந்து சேரும். 3ஆம் பாவத்தில் கேது, தைரியமாக ஒழிப்பீர்கள். 4வது பாவத்தில் சுக்கிரன், உங்களுக்கு சீதளம் பிடிக்கிறதோ, முதுதண்டல வியாதி வர்றதோ, அல்லது வாரிசினால் மனப்பிரச்சனை உருவாகிற நேரம் இந்த நேரம். பண வசதி இருக்கும், ஆனால் மனப்பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது சனியின் பார்வை 12ஆம் பாவத்துக்கு இருக்கு. செலவுகள். 4ஆம் பாவத்திற்கு அம்மாவுடன் விவாதம், அம்மாவுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும், மனைவின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் என்றால் சனி பகவான் 10ஆம் பாவத்திலிருந்து 7வது பாவத்துக்கு தன்னுடைய 10வது பார்வையை வைத்து கொண்டு இருக்கிறார். இந்த சனி பகவான் பார்வை சில நேரங்களில் வேலைகளில் டிலே உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். கொஞ்சம் டிலே, ஸ்லோ பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு காரணமாக இருக்கலாம். ராகு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். ராகு பகவான் நன்மையை செய்வார். நீங்கள் எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் அதில் கொஞ்சம் டிலே ஆகி உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று சொல்லலாம். வியாபாரிகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு லாபம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி உங்களுக்கு அந்த கேஷ் வர்றது, பணம் வர்றது, லாபம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து வர்றது, அந்த மாதிரி யோகம் இருக்குது. ஆனால் லாபம் கண்டிப்பாக இருக்குது. நண்பர்கள் வருவார்கள். குரு 2ல் இருக்கு இல்லையா, சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேர் இவ்வளோ நாளாக உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தது, சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலை செய்ப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்கள். நீங்கள் அரசியலில் இருந்தால் சுமாரான மாதம், வேலை அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் பல நண்பர்கள், பல அரசியல்வாதிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. சூரியன் குரு ராஜயோகத்தை கொடுக்கும். அதனால் ஏதாவது ஒரு சிறிய பதவி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. கலைஞராக இருக்கீங்க, வேலை இல்லாமல் இருந்தீங்க, கடனில் இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது சிறிய சிறிய வேலை கிடைக்கிறது, புது புது வேலையில் லாபம் பார்க்குறது. சோம்பேறியாக இருந்தவர்களுக்கும் ஏதாவது ஒரு வேலை வந்து சேரும் என்று சொல்வேன். வேலை இல்லாமல் இருந்த நேரம் போய்விட்டது, இப்பொழுது சிறுசாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலைக்கு போகிற ஆண் பெண்ணுகளுக்கு சுமாரான காலம், நல்ல காலம், சுமாரான காலம் ஆனால் நல்ல காலம். பேர் புகழ் பண வசதி இருக்கும், உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, விவசாயத்தில் லாபத்தை பார்ப்பீங்க. வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா வயதானவர் எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்கும் என்று சொல்லுவேன். ஆனால் சனி 10ல் இருக்குது. சாப்பாடில் கவனித்து இருக்க வேண்டும். ஏனென்றால் சாப்பாடு அதிகமாக வருது, சாப்பிட்றலாம், ஏதாவது ஃபங்க்ஷனில் போனால் சாப்பிட்டோம்னா நான் லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனிக்கு பார்வைகள் நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும். ஸ்டூடெண்ட்டெல்லாம் சுமாராக படிப்பீங்க. இப்போ தான் காலேஜ் எல்லாம் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு அட்மிஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும். மன சந்தோஷம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. பரிகாரம் என்ன? பரிகாரமாக பார்க்கும் பொழுது தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்தை பூஜை வேண்டும். அரச மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் மிதுன ராசிக்காரர் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழலாம். கடக ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் சூரியன், ராசியில் குரு ராஜயோகத்தை கொடுக்கும். பண வசதி உருவாகும். செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறார் 11வது பாவத்தில். புதன் 12ல்
விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் சிறிய யாத்திரை நடக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மனைவியுடன் சந்தோஷமாக பேச வேண்டும், விவாதம் செய்யக்கூடாது. சூரியன் குரு இருக்குது, கோபம் அதிகமாக வரும், வேலை அதிகமாக இருக்கும். நான் இந்த வேலையை முடிக்கணுமா, அந்த வேலையை முடிக்கணுமா, அங்கே போகணுமா, இங்கே போகணுமா, தெரியாமல் மாட்டிக்கொள்வீர்கள். ரொம்ப அதிகமாக வேலை இருக்கும், வேலை முடிக்க முடியாத நிலைமையெல்லாம் இருக்கும். உங்களுக்கு நல்ல நேரம், சூப்பரான நேரம் அப்படின்னு சொல்லுவேன். சனி பகவானுடைய, அதாவது சனி பகவான் 9வது பாதத்தில் இருக்கு தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ராகு 8ல் இருக்கும் பொழுது சீதளம் பிடிக்கிறது, வயிற்று சம்பந்தமான நோய்கள் வருகிறது, மன பிரச்சனை எல்லாம் இருக்கும் ராகுனால். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பேர் புகழ் பணம் வசதி எல்லாமே இருக்கும். இந்த மாதம் விசேஷமாக பல பேர் உங்கள் பேச்சை கவனித்து கேட்பார்கள். கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா இந்த மாதம் பேர் புகழ் பணம் வசதி, திடீர்னு வசதி வாய்ப்பு எல்லாமே வந்து சேரும். ஏதாவது சுப செலவும் பண்ணுவீர்கள், சுப செலவும் பண்ணுவீர்கள். வாகனம் வாங்கிறது, சில பேர் கடன் வாங்கி வீடு வாங்கிறது, இந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவனுக்கு நல்ல லாபம். ஆனால் 8ல் ராகு இருக்குது, பேப்பர் எல்லாமே கண்டிப்பாக கரெக்டாக படிக்க வேண்டும், அல்லது அதில் டிலே வந்து சேரும், அல்லது யாராவது ஏமாற்றி விடுவார்கள். நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்ணாக இருந்தால் 2 பேருக்கும் பேர் புகழ் பணம் வசதி எல்லாமே இருக்கும்ப்பா. ஆனால் வேலை ரொம்ப ஓவராக இருக்கும். டைம் பஞ்சுவாலிட்டியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். டைம் பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் இருக்குது. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்லலாம். நவரத்ன வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்லலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வயதானவர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வீட்டில் விருந்தாளி வருவாங்க, அல்லது நீங்கள் எங்கேயாவது விருந்தாளியாக போகிறது இருந்தால் பர்ஃபெக்ஷனை கொஞ்சம் கவனிக்கணும். சீசனேபிள் நோய், சீதனம் பிடிக்கிறது, தலைவலி வர்றது, அந்த திடீர்னு ஏதாவது மழை பெஞ்சதுப்பா மூக்கு அடிச்சிக்கிச்சு, இந்த மாதிரி சிறிய சிறிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, நல்ல ரிசல்ட்டை கொண்டுட்டு வருவீங்க. ரொம்ப சிந்தனை பண்ண வேண்டிய நேரமே கிடையாதுயா. ஏன்னா பரிகாரம் பண்ணலாம். பரிகாரம் பாருங்கள், கடக ராசிக்காரர்கள் தினமும் நான் சொல்லுவேன், என்னை கேட்டால் நமசிவாய 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 மந்திரத்தை 24 hours ஜபிச்சு கொண்டு வந்தால் இவர்கள் வாழ்க்கையில் கஷ்டமே வராது என்று சொல்வேன். குரு பகவான் ராசியில் இருக்கிறார், சூரியன் ராசியில் இருக்கிறார். சூரிய பகவானுக்கு தினமும் தண்ணீரை விட வேண்டும், ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும், பசு சேவை தினமும் செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்து வந்தால் கடகராசிக்காரர்கள் பெரிய வெற்றியும் பேரும் புகழுடன் இந்த மாசத்தில் வாழ்வீர்கள். சிம்மம் சிம்ம ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதி சூரிய பகவான் 12ஆம் பாவத்தில் குருவுடன் இருக்கிறார். ராசியில் கேது, 8ஆம் பாவத்தில் சனி பகவான். பாருங்க, 8ஆம் பாவத்தில் சனி இருந்தால் அலைச்சலும் ஆரோக்கியம் குறையும் ஏற்படுத்தும். ஆனால் லக்னஸ்தானாதிபதியான கிரகம் சூரியன் 12ஆம் பாவத்தில் மறையும் பொழுது அங்கே குரு அஸ்தமாக இருக்கிறார். அதை வேற கவனிக்கணும். நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் உங்களுக்கு வரும். நல்லா தூங்க வேண்டும். இரவில் உணவு கம்மியாக சாப்பிட வேண்டும். நைட் சாப்பாடை குறைச்சிடணும். சீக்கிரம் சாப்பிடுங்க. 6 மணி 7 மணி 7:30 மணி அதிகமாக லாஸ்ட் 8 o'clock வரைக்கும் சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிடணும். ரொம்ப ஸ்பைசியான சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நீங்கள்
அரசியலில் இருக்கீங்க, தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கணும், யார் கூடயும் சண்டை போடக்கூடாது, விவாதம் செய்யக்கூடாது, எவ்வளோ பேரை மதிச்சிட்டு சந்தோஷமாக இருந்து தன்னுடைய காலத்தை தள்ளுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அடுத்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமான சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம். அல்லது தன்னுடைய வயிற்று சம்பந்தமான, சீதளம் சம்பந்தமான, முது சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எந்த பெரிய பதவி வராது, மன கஷ்டம் கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள், வியாபாரிகளுக்கு ராசியின் 12ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கும் பொழுது புது பர்ச்சேசிங் பண்ணக்கூடாது, ஜூது விளையாடக்கூடாது, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடே போகக்கூடாது. இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க, ஜூது விளையாடுறவங்க, இந்த ஷேரில் எஸ்ஐபி அதெல்லாமே என்னென்னவோ இருக்குது, அதெல்லாமே செய்கிறவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும். நஷ்டம் கண்டிப்பாக வந்து சேரும், ரொம்ப உஷாராக இருக்கணும். பெரிய நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த மாதம் நீங்கள் வியாபாரம் பண்ணலை பரவாயில்ல, ஆனால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இந்த மாதம் புது ஆர்டரை கொடுக்காதீங்க. அட்லீஸ்ட் 15th of August வரைக்கும் கொஞ்சம் சாந்தமாக இருக்க வேண்டும். 15th ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் புது வியாபாரம், 16th ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் புது வியாபாரம் ஆர்டர்லாம் கொடுக்கலாம். 16th வரைக்கும் கொஞ்சம் உஷாராக சாந்தமாக இருக்கணும். ஏனென்றால் அதில் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, என்ன செய்ய வேண்டும்? வேலை வந்தால் சரி, வேலை வரலைன்னா கொஞ்சம் கடனை வாங்கி இந்த மாதம் வீட்டில் நல்லா தூங்குங்கன்னு சொன்னால் நித்திய கர்மம் பண்ணுங்கள். காலைல ஏந்திரிங்க, பூஜை பண்ணுங்கள், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலை போங்க, தவிர அது இதுன்னு போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இவன் வேலை வாங்கி கொடுக்குறான், 1 லட்சம் கொடுக்குறேன், 5 லட்சம் கொடுக்குறேன்னா அவன் சாப்பிட்டுடுவான், பணத்தை கொடுக்க மாட்டான், ஏமாற்றிடுவான். நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும், ஆனால் அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் அலைச்சலான மாதம் என்று சொல்லுவேன். தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ரொம்ப ஸ்பைசியான சாப்பாடு சாப்பிட, பிபி மருந்து இருந்தால் அது கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க. வயதானவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். கொசு வலை வீட்டுக்கு போட வேண்டும், அல்லது கொசு ஜுரம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. விவசாயிகளுக்கு நல்ல சுமாரான காலம், ரொம்ப கடுமையாக ஒழிக்க வேண்டிய நேரம். ஸ்டூடெண்ட்லாம் நல்லா படிப்பீங்க, ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், சீதலும் பிடிக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் பாருங்க, பரிகாரமாக தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும், சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும், காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். வியாழக்கிழமை பசு சேவை செய்ய வேண்டும். பசுக்கு முன்னால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சூரியன் குரு 12இல் யார் வீட்டில் அப்பாவும் தாத்தாவும் இருக்காங்க, அந்த சிம்ம ராசிக்காரர் நல்ல தளர்த்து அப்படின்வேன். ஏனென்றால் இந்த நேரத்தில் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் இந்த தோஷம் எல்லாமே குறைஞ்சிடும். எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. சூரியன் குரு 12இல் இருக்குது. சிம்மராசிக்காரன் தாத்தாவும் அப்பாவும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்கன்னா எல்லா தோஷங்களும் தீர்ந்து எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். கன்னியா ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் நீச்ச சுக்கிரன், 11வது பாவத்தில் சூரியன் குரு, 9வது பாவத்தில் நல்ல சனி பகவான், 12ஆம் பாவத்தில் கேத்து, 6ஆம் பாவத்தில் ராகு. ராசியாதிபதி நல்ல நிலைமையில் 10ஆம் பாவத்தில் இருக்கிறார். பேர், புகழ், பணம், வசதி எல்லாமே வந்து சேரும். சூரியன் குருவின் சேர்க்கை 11வது பாவத்தில் பெரிய லாபத்தை கொடுக்கும். பெரிய லாபம் கண்டிப்பாக நல்ல லாபத்தை கொடுக்கும், பேர், புகழ். ஆனால் 7ஆம் பாவத்தில் இருக்கின்ற
கிரகத்தின் முக்கியமான கிரகமான சனி பகவான் நல்லதையும் செய்கிறார், சில நேரம் வாய்வு தொல்லையே இன்க்ரீஸ் பண்ணுவார். ஏனென்றால் சனி 7ல் இருக்கும்போது சனியின் 10வது பார்வை சுகத்துக்கு இருக்குது, ஹிருதயத்துக்கு இருக்குது. சாப்பாடில் கண்ட்ரோல் இருக்கணும், இல்லைன்னா ஹிருதயத்தில் ஏதோ குத்துற மாதிரி இருக்கும், கேஸ் ட்ரபிள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது மனைவியும் அல்லது ஆணுக்கு மனைவி, பெண்ணுக்கு கணவருடைய ஆரோக்கியத்தில் கேஸ் ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இந்த மாதம் நல்லா சம்பாதிப்பீங்க, பெயர் புகழ் வசதி எல்லாமே இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதில் பெரிய லாபத்தை பார்ப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நல்ல மாதம் என்று சொல்லுவேன். பதவி உயர்வு இருக்குது, பெயர் புகழ் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. விரோதிகளும் குறைவார். ராகுவின் நிலைமை பார்க்கும்பொழுது ஆனால் வயிற்று சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, கலைஞராக இருக்கீங்க, இந்த மாதத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் வசதி எல்லாமே இருக்குப்பா. ஆனால் சனி 7ல் இருக்குது. சரியான நேரத்தில் சாப்பிடுங்க. சாப்பிடலைன்னா உங்களுக்கு வாய்வு தொல்லை கண்டிப்பாக இருக்குது, பிரச்சனை இருக்குது, மன கஷ்டம் வந்து சேரும், சிறிய விவாதங்கள் வந்து சேரும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. தெர் இஸ் எ டைம் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதே நேரத்தில் சுப செலவுகளும் உள்ளன. வேலைக்கு செல்றவர்களுக்கு மாத்திரமே. ஏனென்றால் 11வது பாவத்தில் இருக்கின்ற சூரியன் குரு ஒரு இடத்தை மாற்றும் அல்லது ஏதாவது ஒரு ப்ரமோஷனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். இந்த காம்பினேஷன் நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் டாக்டர் இன்ஜினியராக இருந்தால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அலைச்சல், டாக்டர் இன்ஜினியர், பப்ளிக்கில் வேலை செய்கிறவங்க, ஜோசியக்காரர்கள், இவங்களுக்கு எல்லாமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஆண் பெண் தாத்தா எல்லாருக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், யோகாசன் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏனென்றால் சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் பொழுது சோம்பேறித்தனம் அதிகமாக வரும். சோம்பேறித்தனம் வந்தால் வாய்வு தொல்லை அதிகமாகிவிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். எக்ஸசைஸ், ஏதாவது யோகாசன் பண்ணுங்கள், வாக் பண்ணுங்கள், ஸ்லோவாக வாக் பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த சனி 7ல் இருக்கும் பொழுது தண்ணீரில் கால் வைக்கும் போதெல்லாம் உஷாராக இருக்கிறேன். ஏதாவது வழக்கி விடுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. விவசாயிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. விவசாயத்தில் நல்ல அதாவது ஆரோக்கியமான பயிர் செஞ்சு அதில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள், தைரியமாக பேசுவீர்கள். கூச்சத்தனத்தை விட்டு தைரியமாக பேசி தன்னுடைய வார்த்தைகளை கம்பீரமாக வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெயிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நேயர்களே, என்ன பரிகாரம் பண்ணணும்? பரிகாரம்: தினமும் பகவான் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். ஓம் கங்கணபதி நம, ஓம் கங்கணபதி நம, ஓம் கங்கணபதி நம ஜபம் செய்ய வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக புதன்கிழமை விநாயகர் கோயில் போயிட்டு வர வேண்டும். விநாயகரை பூஜிக்க வேண்டும், அல்லது கணேஷ அதர்வ ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும். இந்த மாதிரி செய்து கொண்டு வரும் பொழுது சனிக்கிழமை சாயந்தர நேரத்தில் ஆஞ்சநேயர் கோயில், நவக்கிரக கோயில் அல்லது அரச மரத்து கீழே ஒரு தீபம் ஏற்று கொண்டு வந்தால் இந்த ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எப்படி இருக்கும்? ராசி அதிபதி கிரகம் சுக்கிரன் 12ஆம் பாவத்தில். 12ஆம் பாவத்தில் ராசி அதிபதி போகும் பொழுது ஒரு மனிதனுக்கு சின்ன யாத்திரைகள் வந்து சேரும், ஆரோக்கியம் கெடும். அந்த யாத்திரை பணத்துக்கும் இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு, அல்லது ஏதாவது ஒரு விவாதம் பிரச்சனை இருக்குது அதுக்கும் இருக்கலாம். ஆனால் செலவுகள் இருக்குது அந்த யாத்திரையினால். ஏனென்றால் சுக்கிரன் ராசி அதிபதி, அவர் 12ஆம் பாவத்தில் இருக்கும்போது ஏதாவது திடீர்னு செலவு வர்றதுக்கு
வாய்ப்புகள் உள்ளன. 10ஆம் பாவத்தில் சூரியன் குரு, பேர் புகழ் பண வசதி இருக்கின்றது. எப்படியாவது பணம் வந்து சேரும். அது நீங்கள் போய் பேசினாலும் வந்து சேரும், நீங்கள் பேசலைனாலும் உங்களுக்கு வந்து சேரும். 6ஆம் பாவத்தில் சனி பகவான் விரோதிகள் குறைவாள்கள். விரோதிகள் குறைகிறனால நீங்கள் நினைப்பீங்க அவன் தான் எனக்கு விரோதி, ஆனால் விரோதிகள் குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். 8ஆம் பாவத்தில் செவ்வாய், மனைவியுடன் விவாதம், பார்ட்னருடன் விவாதம், ஃப்ரெண்ட்ஸ் உள்ள விவாதம், கோபம் அதிகமாக வரும். 8ஆவது பாவத்தில் இருக்கிற செவ்வாயின் பார்வை 2ஆம் பாவத்துக்கு இருக்கு. 2ஆம் பாவத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கும் பொழுது நம்ம கடுமையாக பேசவே கூடாது. பேசிவிட்டால் பல வருஷமாக இருந்த நண்பர்கள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு சுமாரான மாதம் பேர் புகழ் வசதி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ப்ரமோஷன் அது டிமோஷன் எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல. வீட்டிலேருந்து தொழுவாக நடக்கும். ஐயா நீங்கள் போய் இப்போ மெட்ராஸில் இருக்கிறவங்கள தூக்கி ஆசாம் போங்க, ஹிமாச்சல போங்க, அந்த மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. அங்கே போங்க இங்கே போங்கன்னு அந்த அலைச்சலில் மன கஷ்டம் இருக்கும். அரசியல்வாதி கலைஞர்களுக்கு வெளியூர் செல்வது, அதனால் பணம் சம்பாதிக்கிறது, அங்கே வேலை செய்கிறது, அதனால் கொஞ்சம் மன அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு சுமாரான காலம் நல்ல காலம், அலைச்சலுடன் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீர்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல காலம், பிரமாதமான காலம். பொருள் வந்த பிற்பாடு இங்கே டிலேயாக விற்பீங்க, ஆனால் பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு சேரும் என்று சொல்லுவேன். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சுமாரான லாபத்துடன் சந்தோஷமான காலம் என்று சொல்லலாம். வீட்டில் இருக்கின்ற வயதான அப்பா அம்மா அண்ணி அப்பா யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன். ஏன்னா விரோதி இல்லை, நீங்கள் தைரியமாக வீட்டில் ஏதாவது செய்யலாம். அதனால் யாரும் உங்களை தடை செய்ய மாட்டார்கள். ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது சிறிய நேரத்தில் முதுகு தண்டில் களத்துக்கு பின்னால் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள், களத்துக்கு பின்னால் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா சுமாரான லாபம் பார்ப்பீர்கள். ஸ்டூடெண்ட் நல்ல படிப்பீர்கள், நல்ல சந்தோஷமாக இருப்பீர்கள். என பரிகாரம் செய்ய வேண்டும். பரிகாரமாக சுக்கிரன் 12இல் இருக்கும் பொழுது தினமும் துர்கை பிரீத்தி செய்ய வேண்டும். துர்கா சாலிசா படிக்க வேண்டும், அல்லது துர்கை ஆலயம் சென்று அங்கு ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். துர்கா பூஜை செய்ய செய்ய சுக்கிரன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பேர் புகழை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். அதே நேரத்தில் சனி பகவான் 6இல் இருந்தாலும் அது 12ஆம் பாவத்தை பார்க்குது. அதனால் சனிக்கிழமை நவகிரக கோயிலில் இருக்கிற சனி பகவானுக்கு ஒரு விளக்கு ஏற்றி கொண்டு வந்தார். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதி செவ்வாய் ரிஷபத்தில் இருப்பது நன்மை செய்யும். 8ஆம் பாவத்தில் புதன், 9வது பாவத்தில் சூரியன் குரு. இந்த 9வது பாவத்தில் சூரியன் குரு வர்றது உங்களுக்கு பேர் புகழ் வசதி, தெய்வ தீர்த்தம், சொந்தக்காரர்களை போய் பார்க்கறது, அந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாகும். ஏதாவது நல்ல கோயில் போயிட்டு வருவீர்கள். செலவுகள் குறையும், வருமானம் அதிகமாகும், வீட்டில் சந்தோஷம் இருக்கும். பல பேருடைய பஞ்சாயத்தெல்லாம் முடிப்பீர்கள் என்று தைரியமாக சொல்லலாம். ஆனால் 5ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு சிறிய மன கஷ்டம் உங்கள் வாரிசு பற்றி இருக்கும். ஏன்னா இவன் படிப்பானா, படிக்க மாட்டானா, நல்லா இருப்பானா, நல்லா இருக்க மாட்டானா. அதே நேரத்தில் சனியின் பார்வை 7ஆம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய்க்கும் இருக்குது. செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கும் பொழுது மனைவியுடன் விவாதம், பார்ட்னருடன் விவாதம் இந்த மாதம் இருந்து கொண்டே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில நேரம் அரசியலே விட்டுடலாமா
என்று மனம் இருக்கும். ஆனாலும் விட முடியாமல் இவர்கள் பேரும் புகழும் வசதியுடன் வாழ்வார்கள். இவர்கள் செய்கின்ற காரியங்கள் அதுக்கு பல பேர் பாராட்டுவார்கள். ஏனென்றால் சூரியன் குரு சேர்ந்திருக்கு, கண்டிப்பாக பெரிய பாராட்டு எல்லாமே நடக்கும். ஆனால் இவங்க வாழ்க்கையில் அலைச்சல்கள் இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. பதவி ஏதாவது பெரிய விசேஷமாக கிடைக்காது. ஆனாலும் பதவி இருக்கிற பதவியில் ராஜயோகமாக வாழ்வீர்கள். நீங்கள் ஆர்டிஸ்ட், கலைஞர், சினிமா நடிகர் எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பேர் புகழ் பணம் வசதி எல்லாமே இருக்குது. அலைச்சல்கள் அதிகம், ரொம்ப அலைச்சல் இருக்கும். தூங்க முடியாது, இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே ஓடுறதே சரியாக விடும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் இந்த மாதம் கண்டிப்பாக நல்ல சந்தோஷமாக இருப்பீர்கள். எந்த ப்ரமோஷனும் கிடையாது, டிமோஷனும் கிடையாது. ஆனால் குரு பகவான் ஏதாவது ஒரு நல்லது போகிறது முன்னே உங்களுக்கு பண்ணுவார் 2 மாதத்துக்கு அப்புறம். நீங்கள் வியாபாரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணிங்கன்னா நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற இடத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி எந்த வியாபாரம் செஞ்சாலும் அதில் உங்களுக்கு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். மன சந்தோஷம் இருக்கும். வேலைக்கு செல்கிறவர்கள்லேருந்து இந்த வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. வேலைக்கு செல்கிறவர்கள் சுமாரான காலம் என்று சொல்கிறேன். அது ரொம்ப பெரிய பிரச்சனையும் கிடையாது, சந்தோஷம்தான். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா வயதானவர் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள். குச்ச கோபம் செய்யாதீர்கள், அலைச்சலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்வேன், நல்ல லாபம் என்று சொல்வேன். ஆமாம், விவசாயிகளுக்கு கண்டிப்பாக செவ்வாய் நிலைமை பார்க்கும் பொழுது நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், சந்தோஷமாக வாழ்வீர்கள். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம். இந்த சுக்கிரன் உடைய நிலைமை, ராகுவின் நிலைமை சரியில்லை. அதனால் நீங்கள் தினமும் துர்கை சாலிசை படிக்க வேண்டும். துர்கா சாலிசா தினமும் படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். தனுசு ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும்? 4ஆம் பாவத்தில் சனி பகவான், 6ஆம் பாவத்தில் செவ்வாய், 8ஆம் பாவத்தில் ராசிக்கு அதிபதி சூரியன் உடன் இருக்கிறார். இந்த மாதம் தேவையில்லாத யாத்திரைகள், அலைச்சல்கள், கோபங்கள் இருக்கும். தூக்கம் கம்மியாக வரும். ஆனால் 8ஆம் பாவத்தில் இருக்கிற குரு சூரியனின் சேர்க்கை 2ஆம் பாவத்தை பார்க்குது. பண வசதி குறையாது, பண வசதி குறையாது. தைரியமாக இருப்பீங்க, தைரியமாக பேசுவீங்க. கோபம் வந்தாலும் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் பேசுவீர்கள். சுயமரியாதை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும், அது இறங்காதியா. ஆனால் கோபம் அதிகமாக இருக்கும். 7ஆம் பாவத்தில் புதன், 7ஆம் பாவத்தில் புதன் வரும் பொழுது சாதுரியம் அதிகமாக இருக்கும். சாதுரியம் அதிகமாக இருக்குது. இந்த மாதம் ஏதாவது பண்ணிடலாமா, இதை போய் விற்றுடலாமா, இதை வாங்கிடலாமா, அந்த ட்ரேடிங் பண்ணிடலாமா, இந்த ட்ரேடிங் பண்ணிடலாமா, அந்த மாதிரி யோசனை இருந்து கொண்டே இருக்கும். 3ஆம் பாவத்தில் இருக்கின்ற ராகு பகவான் உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, அரசியல்வாதியாக இருக்கீங்கன்னா ரொம்ப சுமாரான காலம் என்று சொல்லுவோம். இருக்கிற இடத்துல இருங்க, எந்த வீண் விவாதத்துக்கு போகாதீங்க, கோபம் செய்யாதீர்கள். இருக்கிற பதவியே விடக்கூடாது. வியாபாரி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், நாட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க பாருப்பா, 7ஆம் பாவத்தில் புதன், வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. 8ஆம் பாவத்தில் குரு சூரியன், அலைச்சல் அதிகமாக இருக்கும். பணம் கொடுக்குறவங்க டிலேயாக கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் சில நேரம் கலெக்ஷன் எல்லாம் போக வேண்டிய நிலைமை இருக்கும். சில கலெக்ஷன் வெளியிலேருந்து இருந்தால் அதெல்லாமே கொஞ்சம் டிலே ஆகும். உங்கள் பார்ட்னர் மேலே கோபம் செய்யாதீர்கள். அவர் மேலே கோபம், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும், பார்ட்னர் ஜீவன் சாத்தி தன்னுடைய
வாழ்க்கையில் நம்முடைய கணவர் மனைவி மேல், மனைவி கணவர் மேல் தனுசு ராசியில் சண்டை போடக்கூடாது. அது இந்த மாதிரி விசேஷமான நேரத்தில் சண்டை போடாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீங்கள் வேலைக்கு செல்றீர்கள், ஆண் பெண்ணாக இருந்தால் இந்த மாதம் அலைச்சலுடன் பிரச்சனைகளை கொடுக்குற மாதம். ஓவர் டைமிங், சில நேரம் போக முடியாத நிலைமை எல்லாமே உருவாகும். வீட்டில் விருந்தாளி வந்துட்டாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, சீதல் பிடிச்சிச்சு, தலைவலி, காலில் தூக்கம் வருது, நைட்டு தூக்கம் வரல, இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். விவசாயிகளுக்கு சுமாரான காலம் என்று சொல்லலாம். ஆர்டிஸ்ட் எல்லாமே எந்த ஃபீல்டில் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ரொம்ப சுமாரான காலம் என்று சொல்வேன். ஆனால் பணம் வரும். பழைய வேலை செஞ்சதுக்கு அதோடைய பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிஃப்டாக வர மாதிரியே வந்து சேரும் என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட்லாம் நல்லா படிப்பீங்க. வீட்டில் இருக்கிற வயசானவர்கள் எல்லோருக்கும் மூட்டு வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஏதாவது ஒரு காலில் முட்டி பக்கத்தில் ஏதாவது ஒரு சிறுசாக அடி வாங்கிறது, ஒரு 2-3 நாள் அந்த பெயின், அந்த நோய் இருக்கிற மாதிரியே காட்டுதையா. என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரமாக தனுசு ராசிக்காரர்கள் பரிகாரம் விஷ்ணு பகவானை பூஜை செய்ய வேண்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்கணும். பகவான் விஷ்ணு, ராமர், பெருமாள், கிருஷ்ணருடைய கோவில் இருந்தால் அதுக்கு தினமும் போயிட்டு வரலாம். இதெல்லாம் இல்லைங்க, என்ன செய்யலாம்? நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணான்னு சொல்லலாம், ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று சொல்லலாம், ஓம் நமோ பகவதே வாசுதேவா என்று சொல்லலாம். இல்லைங்க, நான் ஹிந்து கிடையாதுங்க, நான் கிறிஸ்டியன், பரவாயில்லப்பா, நீங்கள் ஈஸியான வேலையை செய்யுங்க. அரச மரத்துக்கு தண்ணி விடலாம், எல்லோரும் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணலைன்னா இதை பண்ணுங்க, அரச மரத்துக்கு தண்ணீர் விடுங்க. மகர ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதி சனி பகவான் 3ஆம் பாவத்தில், ராசிக்கு 2ஆம் பாவத்தில் ராகு. 5ஆம் பாவத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிறார், ஆனால் 9வது பாவத்தில் இருக்கிறார். 7ஆம் பாவத்தில் சூரியன் குரு. 7ஆம் பாவத்தில் சூரியன் குரு இருக்கிறது. பார்ட்னர்ஷிப்பில் லாபம், வியாபாரத்தில் லாபம், வெளிநாடில் இந்த ஏதாவது வியாபாரம் பண்ணால், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணால் அதில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். 7ஆம் பாவம்ன்றது மனைவி கணவருடைய ஸ்தானம். அந்த இடத்தில் சூரியன் குரு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் கோபம் வர்றது, விவாதம் வர்றது, அல்லது ஆரோக்கியம் கெடுற மாதிரி ஒரு யோகம் உருவாகிறது. 6ஆம் பாவத்தில் புது, பேர், புகழ், வசதி, பேச்சு திறமை எல்லாம் உங்களுக்கு இருக்கும். 5ஆம் பாவத்தில் செவ்வாய். 5ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுடைய மகனுக்கு திருட்டு பழக்கம், அல்லது எங்கேயாவது லோன் வாங்கிறது, அல்லது எங்கேயாவது லோன் வாங்கி உங்கள்கிட்ட சொல்லாமல் இருப்பது எல்லாமே இந்த மாதம் வெளியே ஓடியாந்துடும். இந்த சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்குது. இந்த ராசிக்கு யோகக்காரக்கன் சுக்கிரன். அந்த யோகக்காரக்கன் சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சு 9வது பாவத்தில் இருக்குது. என்ன செய்யும்? அது அலைச்சலை கொடுக்கும். மனைவியின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் டிட்ரோட் பண்ணும், கம்மி பண்ணும், பிரச்சனை கொடுக்கும். அரசியல் இருந்தால் பேர், புகழ், பணம், வசதி இருக்குது. புது வாய்ப்புகள் உருவாகும். அதனால் பேர், புகழ், வசதி கண்டிப்பாக இருக்கும். கலைஞர்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம், பேர், புகழ், வசதி இருக்கும். சில நேரங்களில் வேலை அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம் வரும், பேர், புகழ் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் இந்த மாதம் நல்ல ப்ரமோஷன் இருக்குது, பேர், புகழ், வசதி இருக்குது. ஆனால் ஓவர் டைம் எல்லாம் செய்ய வேண்டியதோ, அல்லது இந்த வேலைக்காக வெளியூருக்கு போகிறதோ, அந்த மாதிரி ஒரு யோகம் எல்லாமே இருக்கின்றது. ஸ்டூடெண்ட் எல்லாம் நல்ல படிப்பீர்கள், நல்ல அதாவது லாபகரமான படிப்பை படிக்கலாம் என்ற சிந்தனை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, விவசாயத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள்.
மன சந்தோஷம் இருக்கும். ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன தெரியுங்களா, இது இப்படி பண்ணிட்டானே, இன்னும் ஏதாவது சூன்யம் பண்ணுறானோ, இந்த மாதிரி எண்ணங்கள். எவனாவது நம்மளை முறிச்சு பார்த்துட்டான்னா, நம்மளை பார்த்தான்ப்பா இவன் நமக்கு விரோதமாக ஏதாவது செய்ய போகிறான், அந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக உருவாகிறது. ஆமாம், வீட்டில் இருக்கிற வயதான அப்பா அம்மா நீ எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், இவன் என்ன பண்ண போகிறான், இவன் நம்ம மேலே சூன்யம் பண்ணிட்டானா, இந்த சிந்தனை எல்லாம் செய்யக்கூடாது. பாருங்க, குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது நீங்கள் உஷாராக இருந்தால் உங்கள் வீட்டில் சுப காரியங்களும் நடக்கும். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு பூர்ண வாய்ப்புகள் உள்ளன. இப்பொழுது நிச்சயம் பண்ணி 2 மாதத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் உள்ளன. அதனால் மகர ராசிக்காரருக்கு இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமான மாதம் என்று சொல்லுவேன். பல காரியங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: பகவான் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பகவான் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து கொண்டு வரும் பொழுது வெள்ளிக்கிழமை துர்கை பிரீத்தியும் செய்ய வேண்டும். அல்லது சிவன் ஆலயத்தில் பார்வதி இருக்கிறாங்க இல்லையா, அந்த அம்மாவை பூஜிட்டு வந்தால் வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். கும்பம்: கும்பராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். ராசியில் ராகு, ராசியாதிபதி சனி பகவான் 2ஆம் பாவத்தில், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் விவாதம், கோபம், பிரச்சனை, நடக்குமா நடக்காதா என்ற மனம். 5ஆம் பாவத்தில் புதன் பகவான், 6ஆம் பாவத்தில் சூரியன் குரு. இதில் தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். 2ஆம் பாவத்துக்கு அதிபதி 6ஆம் பாவத்துக்கு போயிருக்கார். கொஞ்சம் பணம் செலவு பண்ணிங்கன்னா பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அது லாபத்தை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு கோர்ட்டு கேஸு கச்சேரி இருக்குது, அதில் சில பேர் ஒத்துக்கலாம், சில பேர் ஒத்துக்கலை, பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பணம் செலவு பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் குறையும். 7ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் சுக்கிரன். 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் வரும் பொழுது மனைவியுடன் விவாதம் செய்யக்கூடாது. சுகர் நோய் இருந்தால் சரியான நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்ளணும், மருந்தும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்யக்கூடாது. ஏனென்றால் ராகு பகவான் சிந்தனையை அதிகமாக கொடுப்பார். சிந்தனை செய்யக்கூடாது. நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, நல்ல பேர் புகழ் பணம் வசதி இந்த மாதம் இருக்குது, ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு போகணும், அப்படி எல்லாமே இருக்கும். நீங்கள் அரசியலில் இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு விரோதிகள் அதிகமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் ஸ்லோவாக மாதம் போக விரோதிகள் குறைவார்கள். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, வியாபாரம் இன்டர்நேஷ்னல் வியாபாரம் பண்ணுறீங்க, லோக்கல் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் லாபம் இருக்குது. ஆனால் பணம் ரொம்ப ஸ்லோவாக வரும். ரொம்ப ஸ்லோவாக பணம் வந்து சேரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பணம் ரொட்டேஷன் ஆகாது. நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்ணாக இருந்தால் அந்த இடத்தில் உங்களுக்கு பேர் புகழ் வசதி இருக்கும். ஆனால் விரோதிகள் அதிகமாக இருப்பார்கள். ஏனென்றால் சூரியன் குருவின் சேர்க்கை சில நேரம் விரோதிகளை ரொம்ப உள்ளுக்குள்ளே தள்ளிடுவாங்க. அதனால் இந்த உள்ளுக்குள்ளே வர விரோதிகள் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை கொடுப்பார். ஆனால் அந்த விரோதிகள் 4ஆவது காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா குரு சூரியன் 6ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது விரோதிகள் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடுவார்கள். நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா விவசாயத்தில் சுமாரான நல்ல லாபத்தை பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சுடுவீங்க. கொஞ்சம் உஷாராக தன்னுடைய பயிரை பார்த்து கொள்ள வேண்டும். ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீங்க. வீட்டில் வயதான அப்பா அம்மா அண்ணி
எல்லோருக்கும் பாருங்கள், இந்த பாத சனி ஓடுது. பாத சனி ஓடும் பொழுது முட்டியில் நோய் வர்றது, முட்டியில் சுளுக்கு விடுறது, சில பேருக்கு பாத சனியில் கால் முறுக்கிக்கிறது, ஏதாவது அடி வாங்கிறது, இந்த மாதிரி யோகங்கள் இருக்குது. இது யாருக்கு அதிகமாக இருக்குன்னா, மார்காதிபதி தசை நடந்தால் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு வேலையை காலில் காட்டும். என்ன பரிகாரம் செய்யலாம் அதை நான் சொல்கிறேன். காலில் ஒரு அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள், என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே தீபம் ஏற்றணும். காலில் ரொம்ப அதிகமாக நோய் இருந்தால் 7 வாரம் 10 விளக்கு ஏற்றணும். கம்மியாக இருக்குது, சுமாராக நடக்க முடியுது அப்படின்னா 2 விளக்கு ஏற்றணும். ஒன்றுமே இல்லை, எனக்கு நோய் நொடி இல்லை, ஃபைனான்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னா 1 தீபம் ஏற்றணும். சாயந்தரம் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்கு உள்ள அரச மரத்துக்கு கீழே. அதே நேரத்தில் காக்காக்கு எள்ளுசோறு கொடுக்கறது, அரச மரம் இல்லை காக்காவும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் பிரீத்தி செய்ய வேண்டும் அல்லது நவகிரகத்தை சுற்றி வர வேண்டும். மீனம். மீனராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதி கிரக குரு பகவான் சூரியனுடன் 5ஆம் பாவத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த 5ஆம் பாவத்தில் உச்சமாக இருக்கிற குரு பகவான் சூரியனுடன் இருக்கும் பொழுது பேர் புகழ் வசதி, உங்கள் பசங்கள்னால உங்களுக்கு இருந்த அலைச்சல்கள் குறைகிற காலம் என்று சொல்லலாம். ஆனாலும் 7 நாட்டு சனி இப்பொழுது ரன்னிங்கில் ஜன்ம சனியாக இருக்குது. அலைச்சல்கள் கொடுத்து தான் பணம் கொடுக்கும் தவிர ஒரே நாள் சும்மா அப்படியே எல்லாமே நடந்துடும் அப்படி கிடையாது. அதுவும் இந்த 25 வயசுலேருந்து 35 வயசு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் பண வசதி ஏற்படுத்தும். கம்மியாக வயசு இருக்கிறவங்களுக்கு அப்பாவுக்கு பிரச்சனை இருக்கும். இந்த 40லேருந்து 70 வயசில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் காலில் வலி வருது. ஃபினான்ஸ் டைட்டாகி இப்பொழுது கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற டைம் என்று சொல்லலாம். இதில் பல பேர் வேலையை விட்டுருப்பீங்க. ஸ்தான தோஷத்தினால உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் நல்ல பணம் சம்பாதிப்பீர்கள். மனதில் இருக்கிற சகல கஷ்டங்கள் குறைகிற காலம் என்று சொல்லலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான ஒரு பதவி கிடைக்கும். அதனால் இவ்வளோ நாள் இல்லாத வசதி இப்பொழுது கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். செலவுக்கு கையில் கொஞ்சம் பணம் தங்கும் அப்படின்னு 7 நாடு சனி இருந்தாலும் பணம் தங்கும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் மன கஷ்டத்துலேருந்து கொஞ்சமாக இப்போ வெளியே வருவீர்கள். ஏனென்றால் 3ஆம் பாவத்தில் செவ்வாய் 2ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருக்கு. 3ஆம் பாவத்தில் 4வது பாவத்தில் புதன், 5ஆம் பாவத்தில் தான் சூரியன் குரு இல்லையா? அதனால் அலைச்சல்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவேன். சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சும் 7வது பாவத்தில் இருக்கார். 7ஆம் பாவத்தில் இருக்கிற சுக்கிரனை சனி பகவானை சுக்கிரன் பார்த்தால் மனைவியின் ஆரோக்கியம், அதாவது லைஃப் பார்ட்னரின் ஆரோக்கியம் கெடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தேவையில்லாத வீண் யாத்திரைகள் செய்ய வேண்டிய காலம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லலாம். நீங்கள் வியாபாரத்தில் ஓரளவுக்கு நல்ல ப்ராக்ரஸ் என்று சொல்வேன். அதே நேரத்தில் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் சுமாரான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப அலைச்சல் அதிகமாகவே இருக்கும். கலைஞர்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும், பண வசதி கம்மியாக இருக்கும். ஆனால் இவ்வளோ மாதம் பணம் இல்லாமல் இருந்து இதெல்லாம் வேலையையும் ப்ராஜெக்டையும் விட்டுடலாம் என்று நினைத்த மீனராசிக்காரர்கள் வேலையை விடாமல் இந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம் என்று எப்படியாவது முடிப்பீர்கள். வீட்டில் வயதான அப்பா அம்மா அண்ணி எல்லோருக்கும் இந்த 7 சனி நன்மை செய்யும். ஆனால் இது என்ன சொல்லுது சனி? நீங்கள் உஷாராக உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால், சாப்பாடு சரியான நேரத்தில் சாப்பிடவில்லை என்றால் உங்களுக்கு நான் நோயை கொடுப்பேன். அதனால் சாப்பாடு சரியாக சாப்பிடுங்க, டைமோட டைமு
சாப்பாடு சாப்பிட ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. ஸ்டூடெண்ட்டுகளுக்கு இந்த மாதம் சுமாரான மாதம் என்று சொல்வேன். நான் போன 2 மாதத்துலேருந்து இப்போ இந்த மாதம் பெட்டராக இருக்கும். மனம் இருக்கும், நம்ம படிக்கலாம், நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம், தைரியமாக வேலையை செய்யலாம். அந்த மாதிரி ஒரு மன மாற்றுதல் வாழ்க்கையில் ஏற்படும். மனசில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். இதெல்லாம் இல்லைப்பா, நம்ம வேலையை செய்தால் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம். அந்த மனபாவம் மனப்பக்குவம் உருவாகும் என்று சொல்லலாம். நீங்கள் சிங்கிள் லேடியாக இருக்கீங்க அப்படின்னா மீனராசியில் சில சிக்கல்கள் இருக்குமா, அலைச்சல்கள் இருக்கின்றதுமா. ஏன்னா பரிகாரம் செய்யலாம். பரிகாரம் பார்க்க மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு, ஆஞ்சநேயர் பூஜை, ஹனுமான் சாலிசா அல்லது அரச மரத்துக்கு கீழே தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் மீனராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.